இங்கே ஃபாத்திமான்ற பொண்ணு சின்ன வயசுலேருந்தே ரொம்பவும் விளையாடிட்டு இருக்கா. ஒரு நாள் இவங்க அண்ணன் ஃபுட்பால் டீமில் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அங்கே விளையாடுவான்னு பார்த்தா அங்கே இருக்க கேமெல்லாம் பார்த்து கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கா. தென் வீட்லேயுமே டிவியில் போகிற பொம்மை படத்தை பார்த்து கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்து அவங்க அப்பா அம்மா சின்ன வயசு தானே சரியாயிடும் பார்க்குறாங்க. ஆனால் பெருசாகியும் இந்த பொண்ணு கமெண்ட்ரி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கா. தென் ஒரு நாள் இவங்க அண்ணன் அந்த ஊர்லேயே ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்கா. ஆனால் கமெண்ட்ரிக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் தங்கச்சி கரெக்டாக இருப்பாட கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இவனும் பேசி கூட்டிட்டு வரான். அங்கே இந்த பொண்ணு கமெண்ட்ரி பண்ணதை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே ரொம்பவும் என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பழைய ஃபுட்பால் பிளேயர் இதை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணுகிட்டே சொல்லிட்டு போறாரு. தென் இந்த பொண்ணு நிறைய டோர்னமெண்ட்ல கமெண்ட்ரி பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் கல்யாண ஃபங்க்ஷன் போகும்போது இவங்க சொந்தக்காரங்க இந்த பொண்ணை பார்த்துட்டு இப்படி வாயாடிட்டு இருந்தா யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிளை பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்கும்போது மாப்பிளை இந்த பொண்ணு பேசத்தை கேட்டதுமே அங்கிருந்து ஓடியே போயிடுறாரு. ஸோ அவங்க அப்பா கிட்ட இனிமேல் எனக்கு மாப்பிளலாம் பார்க்காதீங்க, எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல தங்க போயிடறா. இந்த பொண்ணுக்கு ஃபுட்பால்ல கமெண்ட் ஆனதா ஆசையா இருக்கு. அதனால ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் ஐடியா கேட்கறா. அவங்களுமே ஃபெடரேஷன்லாம் போய் பார்க்க சொல்றாங்க. இந்த பொண்ணு போய் அங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த பொண்ணை மதிக்காம கேலி பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அந்த ஊர்ல இருக்க பெரிய ஆளுங்க கிட்ட எல்லாம் போய் ட்ரை பண்ணி பார்க்கறா. எந்த வாய்ப்பும் கிடைக்க மாட்டேது. அந்த கவலையிலே நடந்து வரும்போது ரோட்லயே மயங்கி கீழே விழுந்துடுறா.